ஹாய் ஆல். ஸோ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸோட ரிசல்ட் ஓகேங்களா? ஸோ போன ஃப்ரைடே இல்லைன்னா இந்த ஃப்ரைடே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா? ஸோ அது வந்து ரிலீஸ் பண்ணலை சரியா? ஏன்னா கூட நிறைய பேர் வீடியோ போட சொல்லியிருந்தாங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு வந்து ஹோப் இல்லை. ஏன்னா எஸ்பிஐ பிஓவோட மெயின்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எஸ்பிஐ கிளர்க் பார்ப்பாங்க. ஸோ அதனால் நானும் எதுவும் சொல்லலை. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 3 to 4 டேஸில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா? ஃப்ரைடே தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த கட்டாயமே கிடையாது. ஃப்ரைடே எதனால் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிசல்ட் வந்து வீக்கெண்டில் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து இப்போ ப்ரிலிமினரி ஒரு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்தராக உங்களுக்கு மெயின்ஸ்க்கு வந்து வேறு ஊரில் வந்து சென்னையில் போடுவாங்க, இல்லை கோயம்புத்தூர் அந்த மாதிரி போடுறப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா? அதே மாதிரி பேங்கிங் சைடில் இருந்தும் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்காக தான் வந்து அந்த ஃப்ரைடேல வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரைடே தான் எல்லா ரிசல்ட்டுமே ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது சரியா? ஸோ வந்து இந்த ஃப்ரைடே வரல, ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் ஃப்ரைடே தான் அப்படின்னா இல்லை. உங்களுக்கு மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி அதுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் இன்றைக்கே வந்தாலும் கூட வரும் சரிங்களா? ஸோ ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ இந்த ரிசல்ட் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஹோப்போடு இருப்பீங்க, இந்த ரிசல்ட் வந்து நம்ம கிளியர் ஆகி ஆகணும் அப்படின்னு சொல்லி. டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரிசல்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. இந்த ஒரு பார்டரில் இருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ லாஸ்ட் வந்து ஒரு 3-4 இயர்ஸாக வந்து என்னென்னா எனக்கு வந்து ஒரு 0.5ல போகுது, 1 மார்க்கில் போகுது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த டைம் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க இந்த எஸ்பிஐ கிளர்க்கில் சரியா? எதனால் அப்படின்னா ஒரு 20லேருந்து ஒரு 25,000 கேண்டிடேட்ஸ் அந்த அஸ்பிரன்ஸ் மொரட்ட அஸ்பிரன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆர்ஆர்பி அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ்ல கிளியர் ஆகிட்டு ஜாயின் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் பிஓவில் இன்னும் ஜாயின் பண்ணல. நிறைய பேர் பேங்க்ல வந்து கூப்பிட்டாங்க, அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் சரிங்களா? நல்லா மொரட்ட அஸ்பிரன்ஸ் எல்லாமே போகிறாங்க வெளியில். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இது ஒரு பாசிட்டிவ் சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலை இருக்குது சரிங்களா? அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, அந்த ஐபிபிஎஸ் பிஓவில் வந்து கிளியர் பண்ணி போனாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ராசஸ்னால நான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அதுவுமே வந்து வந்துடும், என்ன டைம்னே சொல்ல முடியாது சரியா? அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங்குள்ளே இருக்கிற அந்த போர்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க என்ன அப்படின்றது சரிங்களா? அது ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லா ஆர்கனைசேஷனுமே வந்து லிபரலாக எல்லாருக்குமே வந்து நியூஸஸ் வந்து முன்னாடியே தெரியாது சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் ஓகேங்களா? இந்த டைம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருமே வந்து எக்ஸாக்ட் டேட் வந்து யாராலுமே சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் மீ ஓகேங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் த வேல இருக்குது. ஸோ இந்த 2 ரிசல்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து பாசிட்டிவாக வரும் சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து ஒரு குட் நியூஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு சரிங்களா? ஸோ ஹோப்போட இருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சரிங்களா? என்னன்னா நீங்கள் இந்த எழுதின எக்ஸாம் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லாமே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ வரப்போகிற அந்த எஸ்பிஐ கிளர்க்கு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சுக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்பிஓ எக்ஸாம் அப்படின்றது உண்மையாகவே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த வருஷம் நான் வேலைக்கே போய் ஆகணும் ஓகேங்களா? இதை விட்டால் என்னால் முடியாது, ஏன்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எதுவுமே கிளியர் ஆகலை. ஸோ எஸ்பிஐ வருது வரல, நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணி எழுதுங்க சரிங்களா? ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ரயில்வேல வந்து என்டிபிசியோட டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டான். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஐபிபிஎஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே போட்டு கம்பைன் பண்ணி படிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த தப்பை வந்து பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ்டாக படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா? மெயின்ஸுக்கு ரெகுலராக படிங்க. என்டிபிசி வந்து படிக்கிறவங்க தனியாக என்டிபிசி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. என்டிபிசி அண்ட் எஸ்எஸ்சி கூட நீங்கள் வந்து கம்பைனாக படிச்சுக்கலாம். பட் ஆனால் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் தயவு செஞ்சு என்டிபிசி எஸ்எஸ்சி இதெல்லாம் போட்டு மைண்டில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வந்து நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு சரிங்களா? ஆல்ரெடி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா எக்ஸாமையுமே நான் எழுதுவேன். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த விஷயத்தை மாற்றிக்கிறதுலேயே இந்த ஒரு வருஷத்தை வந்து நீங்கள் கடந்து போயிடுவீங்க. எந்த எக்ஸாமுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு கரெக்டான ரிசல்ட், பாசிட்டிவான ரிசல்ட் தராது ஓகேங்களா? ஸோ அந்த பார்டரில் போயிடும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களை டிமோட்டிவேட் பண்ணிட்டு போயிடும் சரிங்களா? ஸோ அதனால் ஏதாவது ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. வேகன்சிஸ் வந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது சரிங்களா? இந்த எக்ஸாம் ரயில்வேல வந்து நிறைய வேகன்சி இருக்குது, எஸ்எஸ்சியில் அதிக வேகன்சி இருக்குது, சிஜிஎலுக்கு. ஸோ நான் பேங்கிங் விட்டுட்டு இது படிக்கிறேன், பேங்கிங் எக்ஸாம் வரப்போ நான் இதுக்கு மாறிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க.
ஃபோக்கஸ்ட் ஆன் ஒரு சிங்கிள் எக்ஸாம். ஓகேங்களா? எல்லா எக்ஸாமையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க உங்கள. எது உங்களுக்கு வேணுன்றத ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி போங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு சக்ஸஸை தரும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.